சோழிகள்னா என்னன்னு இப்போ கூட நிறைய பேர் கேட்குறீங்க. இவந்தோ நம்ம பேஜ்ல நிறைய வாட்டி போட்டிருந்தாலுமே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு குட்டி விளக்கம். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சோழிகள் எல்லாமே நார்மல் ஹியூமன் பீயிங், அதாவது மனிதர்களால செய்யவே முடியாதுங்க. பிகாஸ் இது எல்லாமே இயற்கையா கடல் கரையிலேருந்து கிடைக்கப்படுற ஐட்டம்ஸ் இதெல்லாமே. இயற்கையா மட்டும் செய்யக்கூடிய இந்த சோழிக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோழிகள் அப்படின்னு சொன்னாலே 100% மகாலட்சுமி அம்சம், அதாவது மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங்ஸ் தாங்க கிடைக்கும். இந்த சோழிகளோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோழிகள் உங்கள் பர்ஸில், உங்கள் பேக்கில், உங்களோட பூஜை அறையில், இல்லைன்னா உங்களோட பணப்பெட்டிக்குள்ளே, இல்லைன்னா உங்கள் நகை பெட்டிக்குள்ளே, ஏன் உங்கள் அரிசி பெட்டியில் கூட நீங்கள் வைக்கிறனால எதுவுமே தங்காது தான் அதோட மெயின் பெனிஃபிட்டே. குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த மாதிரி மஞ்சள் சோழிகள்லாம் நீங்கள் பேக்குள்ளேயோ இல்லை உங்கள் பணப்பெட்டிக்குள்ளேயோ வைக்கிறனால 100% மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் அடையும். அதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தத்ரூபமான ஒரு ஐட்டம்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தாம்லாம் நம்ம கூடயே இருக்கிறதுனால எல்லாம் நல்ல மாதிரி அவுராவும் நம்ம சுற்றி இருக்கோன்னு 100% நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஆதர் கிராஃப்டில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேண்டியவங்க புல்லம் பண்ணலாம். புல்லம் நம்பர்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.